mombeautyarts பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பெல் ஐக்கானுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நீங்கள் மதர்ஸ் டேக்கு எந்த கிஃப்ட்டுமே பண்ணலை அப்படின்னா டக்குன்னு பிஸ்தா ஷெல்ஸ் இருந்ததுன்னா எடுத்து இந்த மாதிரி குட்டியாக வந்துட்டு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் மதருக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பேரிங்காக இருக்கிற மாதிரியான பிஸ்தா ஷெல்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அப்படியே மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. சும்மா ஓரளவுக்கு இந்த மாதிரி பேரிங்காக இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி பேரிங்காக இப்போ நிறைய வந்துட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-12 பீஸ் வந்துட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா இதை இப்போ நம்ம கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கலர் பண்ணாமல் லாஸ்ட்டாக வந்துட்டு கலர் பண்ணுறதுனா கூட வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கலர் பண்ணிக்கிட்டேன். நான் வந்துட்டு க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீன் அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கலர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். கலர் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நியூஸ் பேப்பருக்கு மேலே வச்சு வந்துட்டு கலர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணியாச்சு. நல்லா காய வச்சும் எடுத்ததுக்கப்புறமா நம்ம பேரிங்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு பீஸ் நான் எடுத்துகிட்டு ஃபெவிபாண்ட் நான் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வேகமாக டக்குன்னு வேலை முடியணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹாட் க்ளூ எடுத்துக்கோங்க. இல்லை லேட் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபெவிபாண்டு, அனபாண்டு, ஃபெவிக்விக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி வச்சு வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்த 2 பீஸ் எடுத்து ஒன்று வந்துட்டு இந்த சைடு இந்த மாதிரி வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ஹாட் க்ளூ தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எப்படி வச்சு பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது வந்துட்டு பாருங்கள். ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணும்போது லாஸ்ட்டாக நமக்கு ஒரு லீஃப் எஃபெக்டில் வந்துட்டு கிடைக்கும். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு பாருங்களேன். இப்போது வேணுங்கிற ஹைட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி லைன் பை லைனாக ஒட்டியாச்சு இல்லையா, ஒட்டினதுக்கப்புறமா ஐபின் எடுத்துக்கோங்க. ஐபின் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஐபின்னை இந்த இடத்துல வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐபின்க்கு உள்ள ஒரு பீடு வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு பேஸ்ட் பண்ணாலுமே வந்துட்டு பண்ணலாம். நான் அதே மாதிரியே இன்னொன்று வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். நான் அப்புறமா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இதுக்கு மேலேயுமே வந்துட்டு கம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பிஸ்தா ஷெல் எடுத்து இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணுறதுனா வந்துட்டு பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துலையும் வச்சு வந்துட்டு ஒன்று பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சில இடத்துல இந்த கலர்ஸ்லாம் வந்துட்டு இல்லாமல் இருந்தது இல்லையா, நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த இடத்துக்குலாம் வந்துட்டு இப்போ நம்ம கலர் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கோட் மட்டும் கொடுத்துட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதை மல்டி கலரில் கூட வந்துட்டு பண்ணலாங்க. 2 பேராக வந்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு பேருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு கலர் மாதிரி வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போது இந்த க்ரீன் கலர் நல்லா வந்து காஞ்சிருச்சுங்க. இதே மாதிரியே இந்த ப்ளூ கலர் வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். பட் மேலே ஐபின் வந்துட்டு இன்சர்ட் பண்ணும்போது ஒரு பீடு வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் இங்கே ஒரு பிஸ்தா ஷெல் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பிஸ்தா ஷெல்லுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குட்டி பீடு வந்துட்டு நான் இந்த இடத்துல வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போது மேலே இருக்கிற பீடுக்கு மேட்சிங்காக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த 2ல் எந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்கள். இப்போது ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த பீடு இந்த மாதிரி 3 வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பேக் சைடுமே உங்களுக்கு பீடு வைக்கணும்னு தோணுச்சுன்னா பேக் சைடுமே வந்துட்டு வச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு சைடு மட்டும்தான் வந்துட்டு வச்சுருக்கேன். பேக் சைடு வைக்கலான்னு தோணுச்சு, பட் அதுக்கப்புறம் நான் வைக்கலை. இப்போது இதை நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பர்பஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாங்க. ஒன்று வந்து கம்மலாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம், இயரிங்காக வந்துட்டு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கீ செயினாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நான் இதை கீ செயினை தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த கீ செயினுக்கான செயின் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு இந்த ஐபின் வழியாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நல்லா வந்துட்டு டைட்டன் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ஒரு கீ செயின் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரியே இந்த ப்ளூ கலருமே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லையா, டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய ஒரு வேலை தான். இப்போது 2 கீ செயினுமே வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டேன். 2ல் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு அப்படின்றது கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை.